இன்றைய சிறப்பு விருந்தினர் மாவட்டம் 2 2981 டிஜிஎல்டி செங்குட்டுவன் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இன்றைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ்ஸஸ் பிரியா குணசேகரன், மேனேஜிங் டைரக்டர் ஆர்ஏ ஃபுட்ஸ், அவர்களையும் வருக வந்து நான் வரவேற்கிறேன். மற்றும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் பிடிஎஸ் மற்றும் டிஜிஎன்பி அண்ட் டிஜிஇ அனைவரையும் வருகிறவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் இந்த இனிய மாணவர்களையும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி சார்பாகவும் ரோட்டோபஸ் டீம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த ரொட்டேரியன் ஜி பாலசுப்ரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி போனிக்ஸ். ரொட்டேரியன் ஜி பாலசுப்ரமணியம். பாலா அன்மியூட் பண்ணிருங்க பாலா. So very good evening friends. Sorry, delay for unmute agala. So thanks for a great and golden opportunity. ரொம்ப பெருமையா இருக்கு மிஸ்டர் செங்கடூன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. இந்த இன்ட்ரோடக்ஷன் வரும்போதே செல்வகுமார் சார் கேட்ட மாதிரி இருக்கு. எனிவே ஷார்ட்டா முடிச்சிடறேன். Happy to share major donor Rotarian Sengutuvan is born on 15th February. His qualification is BTech, MA and MBA and PhD. His professional profile experience as managing partner in KS Engineering Works, managing partner in KS Associates, managing partner in Annamalai Modern Rice Mill, proprietor in NHA Impacts. Rotary la அவரோட பயங்கர growth ஆயிருக்கிறாரு. 2006 to 2007 he was joined as a member, 8 to 9 club treasurer, 10 to 11 club secretary, 13 to 14 club president, 14 to 15 district coordinator, 15 to 16 zone secretary, 16 to 17 assistant governor, 17 to 18 district strategy committee chair, 20 to 21 district strategy committee chair and membership development. அவரோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்த் ஆஃப் 25 lakhs ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஆர்கனைஸ்ட் ஸ்டேட் லெவல் செஸ் டோர்னமெண்ட் இந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்க்கு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஹார்ட் சர்ஜரி 3 பர்சன்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. சேர்மன் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ல ஸ்மாஷ் இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பேட்மிண்டன் டோர்னமெண்ட் பண்ணியிருக்காரு. ஈகை ரோட்டரி ஃபவுண்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் செமினார், விழுதுகள் மிஷனரி, பாஸ்ட் அசோசியேஷன் மெம்பர், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மெம்பர், பில்டர் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்காரு. இஸ் a major contributor to TRF, இன்னும் நிறைய இருக்கு பட் டியூ டு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். Thank you sir. Sir, meeting is yours. Okay. Anna DGND? Yes. Okay. Thank you Bala for your wonderful introduction. Thank you. ஏன்னா எனக்கே 5 minutes இருக்கு. ஏன்னா செல்வகுமாரும் சுந்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன்ஸ். எனக்கே 5 minutes தான் சொல்லி இருக்கிறாங்க. So 3 minutes is more than enough for my introduction. Thank you. கொஞ்சி தமிழ் பேசும் சங்க தமிழ் பிரதேசங்களில் உள்ள 9 ரோட்டரி சங்கங்கள் இணைந்து அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த ரோட்டோபஸ் நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். The presidents and secretaries of all clubs in the organizing committee, today's wonderful chief guest Mrs. Priya Gunasegaran, இணையத்தின் வழியே என் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி உறவுகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். First of all, I would register my sincere thanks to Rotarian Sundar from Pondicherry Galaxy and one more friend from Trichy, Rotarian Selvakumar, for making me a wonderful opportunity to take
take part in the இந்த ஸ்பீக்கர். அவ்வளவுதான், இன்னைக்கு ஷார்ட்டா முடிச்சுப்பேன். ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஐ ஆம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஹர் ஸ்பீச். இந்த பேண்டமிக் காலகட்டத்திலையும் ரோட்டரியில வந்து நம்மளோட சர்வீஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது வந்து நம்மளோட வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்மளோட எல்லா மீடியா சோசியல் மீடியாலையும் நம்மளோட ரோட்டரியில வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த கொரோனா பேண்டமிக்ல வந்து நம்ம எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சஃபரிங். ஏன்னா இந்த மாதிரி நம்மளோட ஆபீஸ் லாக்டவுன்ல ஓபன் பண்ண முடியல. நம்ம எல்லாமே மேக்சிமம் என்டர்பிரினரா இருக்கோம். நம்மளோட கம்பெனி ஆபீஸையே ஓபன் பண்ண முடியல. நம்ம அதுலயும் போய் அதையும் மீறி நம்மளோட சர்வீஸை வந்து எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த அப்புறம் கோவிட் அவேர்னஸ் கேம்ப், கோவிட் டெஸ்டிங் கேம்ப், வேக்சினேஷன் கேம்ப், இதுல நம்மளோட மன தைரியத்தை வரவைத்துக் கொண்டு நம்மளோட ரொட்டேரியன்ஸே டைரக்டா அதெல்லாம் இன்வால்வ் ஆகிறத பாக்குறப்ப வந்து எவ்வளவு ஒரு மகிழ்வான தருணமாக தான் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே அதை வந்து உணரக்கூடிய தருணம் தான் இது. அதையும் மீறி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், அது இல்லாம ஆக்சிஜன் ஃபெசிலிட்டி உள்ள பெட்ஸ், அது இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட எங்களோட ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல இது வரைக்கும் நாங்க 1000 பெட் உள்ள பெட்டுக்கு மேல வந்து அரேஞ்ச் பண்ணி மேக்ஸிமம் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு மென்ஷன் ஒன் திங். ஈரோடுல வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 400 பெட்ஸ் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க வித்தின் எ மந்த் தே ஹவ் கன்ஸ்ட்ரக்டட். மோஸ்ட் ப்ராபப்லி ஆன் நெக்ஸ்ட் வீக் இட் வில் பி இனாகிரேட்டட். அதுக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் பண்ணணும். நம்ம மிக அருமையா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஈரோடுல இருந்து மற்ற சங்கங்களின் துணையோட அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க ஒரு பிரமிப்பா, இது சைனால லாஸ்ட் பேண்டமிக்ல நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவங்க வந்து சைனால இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணத டிவியில பார்த்தது. இப்ப ஈரோட்ல வந்து நம்ம நேரடியாவே பார்க்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் உண்டாக்கி இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சர்வீஸ், நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரோட்டரியில. அது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம சேலரி கொடுக்குறோம்ல இவ்வளவு கஷ்டத்துல, அதுவே ஒரு அருமையான ஒரு சர்வீஸ் தாங்கிறது இங்க நாங்க மென்ஷன் பண்ண விரும்புறேன். அதனால நம்மளோட சர்வீஸ் வந்து கண்டிப்பா முடிந்த அளவு நம் நிலையை மீறி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தொடரட்டும். அதுக்கு என்ன வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் பிரியா குணசேகர் அவங்கள வந்து அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்கள்ட்ட வந்து I was gathering lot of இது டீடைல்ஸ் அவங்கள்ட்ட கேதர் பண்ணேன். இன்னொன்னு அவங்களோட கம்பெனி பேர் என்ன ஆரிய ஃபுட்னு கேட்டேன், முடியல. அவங்க வந்து அவங்களோட அட்ரஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் ஆரிய ஃபுட்ஸ், தட் இஸ் ரா ஃபுட்ஸ். அதுக்காக அவங்க நிறைய அந்த இதெல்லாம் பண்றாங்க. இவங்களோட நான் செல்வகுமார் சார்ட்ட கேட்டேன், என்ன அவங்க என்ன என்டர்பிரினர், அவங்களோட பேசிக் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க வந்து சிறுதானியம்னு சொல்லி சொன்னாரு. இவங்கள்ட்ட கேட்டப்ப ஷீஸ் த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஃபெல்லோவா இருக்கிறாங்க. இவங்களோட ஷீஸ் நாட் ஓன்லி இந்த எஜுகேஷன் லெவல் ஹை லெவல்ல இல்ல, அவங்களோட எந்தூசியாசம் லெவல்லையும் அவங்க ரொம்ப டிஃபரெண்ட் லெவல்ல திங்க் பண்ணி ரொம்ப டிஃபரெண்டான ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு வெற்றி கொடி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏன்னா நானே வந்து ஐ ஆம் இன்வால்விங் பாஸ்ட் 30 years in the same industry. ஐ ஆம் த மெஷினரி மேனுஃபேக்சரர். இவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு தெரியல. ஆனா இவங்கள்ட்ட கேட்கறப்பதான் இந்த பிரமிப்பூட்டு வகையில அவங்களோட சர்வீஸ், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தது. இதை விட இல்லைன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. இதுல வந்து அந்த மில்லட் மேனுஃபேக்சரிங்ல வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து 100% விமன் எம்ப்ளாயிஸை வச்சே அதை வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றது அவங்க கேட்டது வந்து ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா நம்ம வந்து விமன் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சர்வீஸ்ல ரோட்டரியில. அதை அவங்க சொன்னாங்க, டிரைவர் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புள் தவிர ஹோல் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க வந்து ஒன்லி விமனை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட நான் இதை முடிக்கிறேன். ஒரு பழைய காலத்துல ஒரு ஸ்டோரி. பழைய காலத்துல வந்து ஒரு மாபெரும் வெற்றி கொடி நாட்டும் ஒரு அரசன் வந்து அவரோட நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த டயத்துல அவரு வளர்றப்பயே அவரோடய சேர்ந்து ஒரு யானையும் அவரோட ஆட்சியில வந்து யானைப்படை வந்து ரொம்ப புகழ் பெற்றது. அதுல வந்து ஒரு யானையை வந்து சிறு வயசுல இருந்து போர் தந்திரங்களோட சாதுரியங்களோட வளர்த்தாங்க. அந்த யானையும் போர்ல எல்லாம் ஈடுபட்டு அதிக அளவான ஒரு வெற்றி அடைகிறதுக்கு இந்த யானை வந்து ஒரு ஊக்கமா காரணமா இருந்துச்சு. நாளடைவில் நிறைய போருக்கு போறாங்க, நிறைய வெற்றி பெறுறாங்க. சம் ஸ்டேஜ்ல வந்து அந்த மன்னர் நினைக்கிறாரு அந்த யானைக்கு வந்து அந்த யானை மேல அலாதி பிரியம் இருக்கு, அந்த யானைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க.
இருந்தாலும் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அந்த யானையை அந்த ராஜா வந்து பார்த்துட்டு தான் அவரோட வேலைகளை துவங்குவாரு. அந்த அளவுக்கு அந்த யானை வந்து அவர் லைஃப்ல முக்கியமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த யானை ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப லேக்ல தண்ணி குடிக்க போறப்ப தண்ணிக்கு இறங்கினப்ப அந்த சேரும் சகதியில வந்து அந்த யானை வந்து மாட்டிக்கிச்சு. அதுல இருந்து அந்த யானை வெளிவர முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த டயத்துல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி வெளில எடுத்து பாக்குறாங்க. ஏன்னா சின்ன மிருகம்னா அது வந்து ஈஸியா வெளியில எடுத்துடலாம். ஒரு பெரிய உருவம் கொண்ட அதிக பலமும் வெயிட்டும் உள்ள யானையை வந்து வெளியில எடுக்க முடியல அவங்களால. இந்த செய்தி மன்னருக்கு போகுது. மன்னர் உடனே அதை பாக்குறதுக்காக கிளம்பி அந்த இதுக்கு போறாரு. எட்டனே பாக்குறாரு. அந்த யானை வந்து அழுதுகிட்டு அதால வந்து வெளியில வர முடியும்னு தவிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப வந்து ஒன் ஆஃப் த ரிட்டையர்ட் மினிஸ்டர் ஃப்ரம் ஹிஸ் கேபினட், அவர் வந்து சீனியர் மினிஸ்டர், அவர் வந்து மன்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தந்திரத்தை சொல்றாரு. உடனே ராஜாவும் செய்யறாரு. என்னன்னா போர் காலத்தில் அந்த போர் முழக்கங்கள் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அந்த குளக்கரையை ஏரிக்கரையை சுத்தி நின்றுட்டு வாசிக்க சொல்லுங்க அதி வேகத்தோட அப்படிங்கிறாரு. உடனே அதை அரங்கேற்றுறாங்க. ராஜா அந்த டயத்துல யானைக்கு முன்னாடி போறாரு. உடனே யானை வந்து அதிக பலம் கொண்டு தன் சொந்த முயற்சினால் ஏந்திரிச்சு அந்த சேத்துல இருந்து வெளியில வந்துடுது சகதியில இருந்து அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி அடையணும்னு சொன்னா நம்மளோட முயற்சியும் நம்மளோட எந்தூசியாசம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் ஃபார் அவர் சக்சஸ்ங்கிறது இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேண்டமிக் காலகட்டத்துல நம்ம எப்பயுமே டிவி நியூஸையும் நம்மளோட பத்திரிகை வழியாகவும் செய்திகளை பார்த்துட்டு எல்லாமே நம்மளை சுத்தியே மோசமான விளைவுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம அதுலேயே ஆழ்ந்து நம்முடைய சிந்தனையை சிதறவிடாமல் எப்பொழுதும் அதிக ஒரு ஆர்வமிக்க எந்தூசியாசம் பீப்புளை நம்மளோட சரௌண்டிங்ல வச்சுக்கிட்டு அவங்களோடய நம்மளுடைய வாழ்க்கை வளர்ந்தால் நம்மளோட வாழ்க்கை தரமும் உயரும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாம் நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். இதை விட இன்னைய சீஃப் கெஸ்ட் அந்த பிரியா குணசேகரன் அவங்களும் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி அது கேட்கிறப்ப அவங்க வந்து எஜுகேஷன்ல மட்டும் இல்ல, இவங்களோட அந்த இனோவேட்டிவ் ஐடியாஸ்லயும் எந்த அளவுக்கு சோகையா இருக்கிறாங்க, எந்த அளவு எந்தூசியாசமா இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன அளவு வெரி ஷார்ட் பீரியட்ல 100 crores டர்ன்ஓவர் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல மட்டும் அவங்க பண்றாங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை மாதிரியே நானும் அவங்களோட அட்ரஸை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அந்த ஆர்வத்தோடு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செங்குட்டுவர். வணக்கம். தேங்க்யூ வெரி மச் டிஜிஎன்டி. தேங்க்யூ. நான் 1 செகண்ட் warm welcome to DGND from 3212 Rotarian Muthiapillai sir. ஆனா உங்க கோ DGND வந்திருக்காங்கண்ணா. ஓகே, எங்க இருக்கீங்க? நான் பார்க்க முடியல. ஹாய் காலி பேக். ஓகே, ரவிக்குமார் நான் ப்ரொசீட். ஓகே, நன்றி. டிஜிஎன்டி மென்ஷன் பண்ணும்போது நம்ம ரோட்டரியோட சேவைகள் பத்தி, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நடக்கிற சேவைகள் பத்தி மென்ஷன் பண்ணீங்க. குறிப்பா எங்க டிஸ்ட்ரிக்ட் 3202ல ஈரோட்ல நடக்கிற அந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அது நம்ம எங்க பிடிஜி டாக்டர் சகாதேவன் அவரோட தலைமையில அந்த மாபெரும் ப்ராஜெக்ட் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. ஒரு 15 கோடி ரூபாய் பட்ஜெட். டெய்லி வந்து அதை பத்தி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, பில்டிங் ப்ராக்ரஸ் ஆகிறத பத்தி. இன்னைக்கு மீட்டிங்லையும் கூட ஈரோட்ல இருந்து சில நண்பர்கள் கலந்து கொண்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கூறிய விரைவில் அது வந்து பயன்பாட்டுக்கு வரும். சீரிய முறையில் போயிட்டு இருக்கு. நன்றி. அதே போல இன்னொரு விஷயம் நம்ம ரோட்டரி பண்ணிட்டு இருக்கிறதையும் நான் இப்ப குறிப்பிட விரும்புறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், இந்த கான்சென்ட்ரேட்டர்ஸ் சிலிண்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கான்சென்ட்ரேட்டர் சிலிண்டர்ஸ் வந்து அந்த அமெரிக்க நிறுவனமான ஆக்ட் ஆர்கனைசேஷனோட ரோட்டரியோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா டிஸ்ட்ரிக்டும் அது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3000க்கு மேல கான்சென்ட்ரேட்டர்ஸும் சிலிண்டர்ஸும் வந்து நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நன்றி. அடுத்தபடியாக நமது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்த ரொட்டேரியன் சுந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். தேங்க்யூ ரொட்டேரியன் ரவிக்குமார் அவர்களே. தேங்க்யூ வெரி மச் ரொட்டேரியன் செல்வகுமார் and Hanu Travels Nataraj. Thank you very much for the great opportunity. அன்பான ரோட்டரி நண்பர்களுக்கு எனது இனிமையான மாலை வணக்கங்கள். Mrs. Priya Gunashekhar, she is a young woman entrepreneur. Her roots from Mayiladurai. She has done her schooling at St. Joseph Anglo-Indian Girls Higher Secondary School. Further, she has done BA English Journalism in Ayman College of Arts and Science.
and she completed MA English Journalism with Annamalai University. She has also done her postgraduate diploma management in marketing with XLRI Jamshedpur in March 2011. She has started her career working with SRM University with the marketing department close to about 4 years. And further, she was got an assignment with Amar Prakash Developers with the marketing communication department. Further, she got a good amount of exposure with a brand called Anil Foods based out of the Dindigul as a general manager, marketing and brand communication. After her rich experience and the spark is developed there, wherein she has started her own venture in the name of Ra Foods as a managing director from the Ra Groups. Currently, she is owning a 12 manufacturing unit across Tamil Nadu and close to 300 plus employment, direct employment, and helping close to about 10,000 plus farmers to increase their livelihood in and around of Arilur and Perambalur. Mrs. Priya is owning a millet factory, which is only one factory in the country which has 100% woman-centric. And the factory has a unique facility as the raw material to end product is untouched by the human intervention. It's also completely controlled by the robotic method with the connected with the cloud computing system. நண்பர்களே, இன்று நாம் காணப்போவது ஒரு வெற்றி கதை அல்ல, ஒரு தோல்விக்கு கிடைத்த ஒரு தோல்வி கதை. With this small introduction, let me present Mrs. Priya Gunashekhar in front of you. Our personal side, Mrs. Priya is married to Mr. Satish Kumar and having a lovely son, the Master Darun. Mrs. Priya, thanks for accepting our invitation, and over to you. We are eager to hear from a lot of success stories, enlightening all of us in the business, how we can all touch 100 crore mark, in your industry and our own industry. Over to you, Priya. Thank you very much. Thank you, sir. I would like to thank everyone in this forum for giving me such a wonderful opportunity to, first get introduced to all the people in this forum, and next to share about the roadmap that we have got. I am in my native. There is some problem with my Wi-Fi here. Once it is over, I'll come to the video, and I would like to, take this, this forum to let you all know that we in RA Foods always, we in RA Foods always like to share the experience that we have got rather than the experience of share பண்றதுனால. 1 second, good madam. and bad. Yes, sir. Madam, நீங்க தமிழ்லயே proceed பண்ணலாம், madam, please. Okay, sir. See, RA Foods, I would like to take my எங்க கொலிகோட assist Miss Akshaya இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுந்தர் சார், அக்ஷயா மேடம் இருக்காங்களா? Yes, sir. இருக்காங்க. So can you please share the slides so that we will start it out from there? Yes, ma'am. Yes, yeah. Good evening, everyone. This is Akshaya Krishnamurthy here. So I'll be sharing a small video which is presented by Mr. Sundar sir from Business Solution of Ra Foods. So we'll be sharing it. Hi all. Vanakkam. Business Solution happy to announce young woman successful entrepreneur for the pandemic year 2021. Her roots from Perambalur, having the state-art technology infrastructure in Arilur and Perambalur, and the brand name called Ra Foods, and her name is Priya Gunashekhar. She has achieved 100 crore business transaction for this financial year 2021. I take this opportunity to congratulate all their team members who has done a fantastic job for the last year. My dear friends, I still remember when she met me a long time back. She wanted to do 300 crore business transaction for this brand Ra Foods. But then she came with a better experience working with a different kind of team members,
and rather she got confused or she not getting the confidence to move on. That time I struck a deal with her saying that, Priya, let's do 100 crore business, and till the time we reach, we will not charge you, and I will not expose your name or photo in the marketplaces. So, all the God willing, we have both objectives met. Thank you so much for all the opportunity. Today, Priya Gunashekhar is an icon in the country, that too particularly in Tamil Nadu, for the people who wanted to begin entrepreneurship, that too women entrepreneurship, or the people already into entrepreneurship wanted to grow their business to greater heights. She is the one-point inspiration icon to be conducted to learn the success tricks from her. When I announced from business team, we said we will create 100 entrepreneurs. We will create all those 100 entrepreneurs to achieve individually 100 crore business. We wanted to create 10,000 crore flourishing Tamil Nadu from FMCG food industry in the name called Game Changer 2.0. Today, our count is 1. We are in the hunt of having 99 people more from Tamil Nadu. In our business team, there are 50 plus entrepreneurs traveling along with us to achieve the magical figure of what we said earlier. I wanted to reveal the secret of 3 success points which she has undergone. Point number 1, uncompromised quality. Number 2, the colorful product design. Third thing is the winning aspiration. Let me elaborate a little further. She is owning a factory which is the only factory available in the country, from raw material to end product, which is not touched by human interventions. The factory again is a 100% woman centric. Additionally, all the millet product is undergoing 11 layers process so that all the millets product cooking made easy. So that is the 3 things which adopted. Number 2, the product design. She has made a colorful product which enabled the customer to pick up and try the product out. I strongly vouch, this is one of the product which is sugarcane. It is one of the best in the world. I vouch for it. I have done a big business in this product. Number 3, the winning aspiration, following the system and process ruthlessly. The journey of last 1 year is not that pleasant. We had lot of turbulence going up and down. But one good thing happened. Whenever the challenge is attacking us, we sat together, find a solution, and ruthlessly implemented the marketplaces. The success came and sat on our lap. Business Solution, always here to entertain women entrepreneurship in Tamil Nadu. We have a passion to create a lot of women entrepreneurship in Tamil Nadu. So friends, let's join together. Let's create a flourishing Tamil Nadu and colorful India. Thank you so much. Thank you, team. Over to you, Priya ma'am. You can run the presentation, Akshaya. Yes. Yes, ma'am. As doctor was talking in the meeting ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்க ரா ஃபுட்ஸ் ரா ஃபுட்ஸா இது இந்த கேள்வி வந்து இன்வேரியபிளி எல்லா ஃபாரம்லயும் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி. ஆக்சுவலி இட் இஸ் ரா ஃபுட்ஸ்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த லோகோ வந்து நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒரு லோகோ வித் ஆல் த 5 elements ஆஃப் நேச்சர். அதாவது sun being the center of agriculture, farming related products எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மோட்டிவ்ல ஆரம்பிச்சது தான் ரா ஃபுட்ஸ். அண்ட் அதுல அந்த லோகோல வந்து we have அந்த பஞ்சபூதமும் 5 elements-உமே இருக்கும். ஏர், லேண்ட், வாட்டர், சன் எல்லாமே இருக்கும் அதுல. ஸோ அந்த கான்செப்ட்ல we started this லோகோ வச்சு இந்த பிராண்ட் ஆரம்பிச்சு ரா அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் a Latin name for sun. பட் ஐ ஹாவ் டு மென்ஷன் இட் இந்த ஃபாரம். நீங்க நினைக்கிறேன் இப்ப இருக்கிற ரிலேட்டட் சன்னுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. திஸ் இஸ் ஜஸ்ட் we are starting a farmer producer company இப்ப.
and this was started in 2012. அதுக்கப்புறம் வந்து trading மட்டும் இதுல பண்ணிட்டு இருந்தோம். Slowly we have got into B2C, and now in Tamil Nadu, Akshay, can you go to the next slide, please? Yeah, this is Raw Foods oda இது வந்து process என்னென்னலாம் பண்றோம் ப்ராடக்ட்ல அப்படிங்கிறது இருக்கு. We have 5 stages of quality checking in all the products. எல்லா ப்ராடக்ட்டுமே 5 quality stage check கொடுக்குறோம். And end product வந்து generally moisture maintain பண்ணணும். வெளியில வர ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்ல இருக்க குழந்தைங்க எப்படி சாப்பிட்டா எப்படி வந்து how would we want to take it, அந்த மாதிரி தான் வந்து end consumer கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த various steps of the quality control measures we have implemented. And Sundar sir has already told in the forum, and I think doctor also mentioned earlier that factory நம்மளோட factory எல்லாமே வந்து production பொறுத்த வரைக்கும் it is 100% women centric. Production and packaging is 100% women centric. Being ஒரு 18 plus years of experience in FMCG food product la irundadunala, when we see that எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து we are trying to promote women workers, but நம்ம ஆரம்பிக்கிறப்ப அது ஏன் 100% women centric-ஆ கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு ஒரு that was a big challenge for us. அதை வந்து overcome பண்ணி இன்னைக்கு வந்து we are very comfortable in running the factory with only women workers as far as production and packaging is concerned. Yes, logistics marketing and sales we have other the gents are the guys helping us out with it. And now factory capacity, can you go to the next slide please? We have around 150 distributors now in Tamil Nadu, and these are the products that we have got. Millet value added products, vermicelli, noodles, suji, and of course idula vanda turmeric, chili, coriander irukku. We have our own warehouse in Canada. Canada is like a major buyer for us, and white labeling nariya brand ku pannit irukom. Dubai ku pandrom. Lulu Market you all would have known, adula vanda we are doing white labeling for them for millets and jaggery powder. And avanga pouches enga kitta vandu we pack it and we supply it to the Cochin base, and from there it goes to Dubai. Singapore la we have a brand called as Tamilan or brand ku vandu entire ellame pack panni tharom. Vermicelli, suji, millets and idu that chili, coriander, turmeric ellame pack panni tharom. One speciality about our turmeric powder அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் sourcing கஷ்டப்பட்டோம், but அது வந்து what we are giving, the curcumin level is 7% when compared to the curcumin level that regular நம்ம வாங்குற turmeric பாத்தீங்கன்னா 4.5 to 5 இருக்கும் generally இருக்கும், but நம்ம இந்த our raw foods what we are giving is close to 7%. That's because we source it from Meghalaya. ஜென்ரலா அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அண்ட் த்ரூ அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்புறம் நோன் கான்டாக்ட்ஸ் இன் ஒரிசா வி பர்ச்சேஸ் தட் ப்ராடக்ட், அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தட் வி ஹவ் காட். ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்னு பார்த்தா இட் இஸ் வெர்மிசெலி அண்ட் சூஜி. That is what is like taking off. The running horse அப்படிங்கிறது வெர்மிசெலி அண்ட் சூஜி தான். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்க்கு அடுத்தது வந்து ஆஃப் லேட் ஒரு 4 months தான் ஆயிருக்கு ஜாக்ரி பவுடர் வாட் வி ஹவ் இன்ட்ரோடியூஸ். நாட்டு சக்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி 4 மாசம் தான் ஆகுது, பட் இட் இஸ் கம்பீட்டிங், தட் ப்ராடக்ட் இஸ் கம்பீட்டிங் வெரி வெல் வித் வெர்மிசெலி அண்ட் சூஜி. இது இல்லாம வந்து நவ் வி வாண்டட் டு ஆட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா வந்து மில்லட்ல வர்றது வந்து குக்கீஸ் வருது, நூடுல்ஸ் வருது, வெர்மிசெலி வருது. தோஸ் ஆர் ஆல் ஃபார் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பிகாஸ் த குவாலிட்டி நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு takna rate vandu it is there in the product, so which we are finding it difficult to compete with B2C in Tamil Nadu. Ide vandu we have a buyer from Bombay and we have our SS from Orissa, avangala vaangit irukanga. And one special thing I mentioned pannanona which I feel, in fact we are very proud to tell this, adhaadu Cancer Institute of all the places, government, central government run cancer institutes ku millet cookies supply பண்றது raw foods தான் பண்றாங்க. அதுக்கு we have got the license for it and we are sending it close to 10 tons a month it is going.
இது வந்து we always make a proud mention about it. ஏன்னா 100% chemical free. அதை we can always tell, எல்லாத்தையுமே சொல்லலாம் 100% chemical free. நாங்க எப்படி பண்றோம் அந்த ப்ராசஸ்ல அதெல்லாம் பண்றோம். எல்லாரும் பண்றதை we are not doing. We don't even nitrogen wash any of our the packets. இதனால வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், ஒரு 0.5% problem இருக்கு, இல்லாமல்லாம் கிடையவே கிடையாது. It's 99.5% I should say we didn't have any problem, but 0.5% yes, there are issues with the அது அந்த but that's a very negligible amount as such. FSSAI வந்து they have given us that standard இல்லைங்களா, அதனால that's happening. இதுதான் வந்து நம்ம ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. and this is one of the major reasons that we are sustained in the market today. இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்சியூமரை வந்து வாங்கினப்ப B2C போறப்ப கொடுக்குறப்ப we found it very difficult, but on the run அந்த செகண்ட் டைம் பர்ச்சேஸ்ங்கிறது it happened on its own. It's because of the quality that we give and the right pricing. Akshaya, to the next slide please. So we want to increase the distribution channel now. இப்போ வந்து 150 distributors கிட்ட இருக்காங்க and close to 80 to 85 distributors are doing more than 2.5 lakhs a month. And இது வந்து we wanted to bring it to 300 numbers SKU. Now we have 54 SKUs, out of which 27 SKUs are from Raw Foods and another 27 SKUs from our sister concern, another brand which on the go I'll let you know. So 2025 we wanted to touch 300 crores and with 300 SKUs is our target. And exclusive distribution ship போகணும் அப்படிங்கிறது வந்து is a dream we are working towards, and Sundar sir has laid the roadmap for us and he is taking us in that way. Next slide please. And இது வந்து எங்க products ஓட the presentation of the product pouches and what are the SKUs that we have got. Product வந்து first ஒரு ப்ராடக்ட் போய் மார்க்கெட்ல ஷெல்ஃப்ல வைக்கிறப்ப we wanted to take enough efforts to make the consumer pick the product from the shelf. ஒரு ப்ராடக்ட் வந்து ஷெல்ஃப்ல இருந்து ஒரு கன்சியூமர் வாங்கி பார்த்த பிறகு ரெண்டாவது தடவை வாங்குறது அப்படிங்கிறது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியில இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் த பிரசன்டேஷன் ஆஃப் த இது. அது வந்து எப்படி பண்றது அப்படின்னு we were brainstorming a lot. நிறைய இன்புட்ஸ், நிறைய பெஞ்ச்மார்க். We had our yardstick to all the major brands in the market, like Tamil Nadu levelலையும் பார்த்தோம், இந்தியா லெவல்லையும் பார்த்தோம், இன்டர்நேஷனல் லெவல்லையும் பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு we designed this output and to an extent brand identity அப்படிங்கறத வந்து ஒன்னு உருவாக்கி இருக்கோம் அந்த Raw Foodsல. anybody ஷெல்ஃப்ல இருந்தா அட்ராக்டிவா இருக்கணும், ஒரு கன்சியூமர் பார்த்தோன்னா அதை எடுத்தாச்சு கையில பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து was our first motive towards in BNC. And in the designs and the SKU was after a lot of research and inputs from industry experts. Nariya companies la we took inputs and we designed this pouches. Next slide please. So this is the capacity, overall capacity for us. The overall capacity pathinga appadina vandu today we have increased it actually. 6 semi units irukku, 16 tons. When it's sunny, vermicelli output ivlo engalukku kadaikum, and millet வந்து 3 to 6 tons an hour. Very comfortably 3 tons we will cross. Suji production வந்து 8 tons per day பண்ணிட்டு இருக்கும். And இது எல்லாமே வந்து 100% hands free. இப்போ வந்து பவுச் நைட்ரஜன் வாஷ் பண்ணல, போரிக் பவுடர் போடல, இதெல்லாம் பண்ணாம நம்ம வந்து ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். நாங்க பண்ணப்ப we did a lot of research, R&D பண்ணி நாங்க கொண்டுட்டு வந்ததுதான் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பேக்கிங். மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எதுவும் வந்து நம்மளோட ஃபுட் ஐட்டம்ல இதாகிடக்கூடாது, மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப எஃபர்ட் எடுத்து we brought this 100% hands free packing except for vermicelli. vermicelliல sun dry பண்ணி ஆகணும், அதனால அந்த இடத்துல we gave a little bit of liberty in that. And we have already I've told you that put Canada and Singapore and Dubai. So let's go to the next slide. பவுச் பேக்கேஜிங் இதெல்லாம் தான் எங்களோட ப்ராடக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது மார்க்கெட்ல. ஆஃப்டர் விச் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பண்ணின ஒரு 12 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்க இருக்கு. அடுத்தடுத்து we have the rest of the products coming. Next slide. Another yet another product ஒரு
ரொம்ப நாங்க வந்து இனோவேட்டிவா பண்ணணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்தது வந்து more or less we are we don't know, but no other brand has this product with them. அது வந்து millet ரவா சூஜி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வீட் பேஸ்ட் ப்ராடக்ட். வீட் கன்சியூம் பண்றப்ப we can take a lot of gluten knowingly unknowingly. அது வந்து நமக்கு இட்ஸ் நாட் சம்திங் நம்ம சிஸ்டம்க்கு அது வந்து இட் won't be very supportive. அதுக்கு தான் வந்து மில்லட்ஸ் வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு அவர் சிஸ்டம். ஹெல்த் வைஸா அது வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ இட் ஹஸ் பிகம் அ ட்ரெண்ட். பீப்புள் ஆர் டெல்லிங் தட் நாங்க நிறைய மில்லட்ஸ் சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் எல்லாருமே ஐ ஷுட் சே ஒரு 90% ஆஃப் த பீப்புள் ஹவ் சேஞ்ச்ட். அண்ட் ரைஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் மில்லட்டை பாக்குறாங்க. ஸோ ஒரு சூஜி உப்மா இல்லாத ஒரு ஹவுஸ் வந்து டெஃபினட்டா இருக்காது. ஜஸ்ட் நாட் அ ஹவுஸ். ஹோட்டல் போனாலும் have this khichdi and upma. So அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்னு நாங்க இனோவேட் பண்ணின ப்ராடக்ட் தான் இந்த மில்லட் ரவா அப்படிங்கிறது. that is a healthier version and a better version than the suji rava that we have currently we are consuming. So these are the millet based rava product and rice product that we have got. You can go to the rava varakum. Last ultimate millet la multi mixed flour வந்து we have millet flour we have got where 7 millets we are mixing and we are making a flour. This is actually a product which can be added to any of your other regular consuming. இப்ப தோசை சாப்பிடுறீங்க இல்ல ஒரு இட்லி நம்ம பண்ணி this is a staple food of Tamil Nadu, dosa and idli அப்படிங்கிறது. இதுல வந்து to make it a healthier dish, what we did was இந்த mix கொண்டுட்டு வந்தோம். இதை நீங்க வந்து you can mix and have it as with your dosa or your chapati or கொழுக்கட்டை for that matter. If you want to eat that one or any flour item oda இதை நீங்க mix பண்ணி 1:3 ratio you can mix and have it, and that will make it a better or healthier version of what we are eating. அப்படி அந்த கான்செப்ட்ல கொண்டுட்டு வந்தது தான் இந்த flour, and it's different from the regular health mix that you get in your in the market. So next slide please. So in the product வந்து when we started, now it is 2.5 years and into the market, B2C market 2.5 years இருக்கு. And our only motive or aim was like எப்ப பண்ணினாலுமே வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கன்சியூமரை ரீச் பண்றப்ப it should be helping all the people to have a healthy lifestyle. நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம். இட்ஸ் நாட் தட் இதுக்காக வந்து நாங்க வந்து we are not selling ஆட்டா மைதா ரவா அப்படிலாம் கேட்டீங்கன்னா we are also selling that. பட் கான்ஷியஸா எடுத்த டெசிஷன் தான் இந்த மில்லட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. So we started our journey with this, and further on we added other products like vermicelli, suji, ஆட்டா மைதா and besan flour. இதெல்லாம் வந்து இப்போ நாங்க ரீசெண்டா ஆட் பண்ணின விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட். So this happened last week. This Premier Lakshmi is a sister concern, and what we have done is avanga kitta we are getting all these products, 27 other products. In the idula 54 product vandu we have given to our distributor. Why abdingra concept da vandu we wanted to have exclusive distributorship to our for RA Foods, Raw Foods. So eduk and the distributors when they are taking the product avanga vandu they shouldn't feel that இது கிடைச்சா பெட்டரா இருக்கும் அதனால இன்னொரு கம்பெனில போகணும், இந்த இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்றப்ப we want to go to another company அப்படிங்கறப்ப they were not very comfortable with handling a new brand. So அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் if they go to a shop they should be able to make at least ஒரு 10 to 15,000 rupees sales அவங்க பண்ணினாங்க அப்படின்னா that will be a two-way growth. Company mattum it will not be in a growth, the distributor also will grow அப்படிங்கற அந்த கான்செப்ட்ல we created this in the collaboration we did, and from last week it's continuing and it's progressing very well. So this is also our sister concern, and this is the product range. Adula irundha product range is what all we have got, the picturization and the pouch design of the Premier Lakshmi brand that we have got. Next slide. This is a very interesting product. Rettakili அப்படிங்கற ஒரு பிராண்ட் வந்து it is well known among lot of people. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட். கிட்டத்தட்ட 50 இயர்ஸா இது வந்து it is there. இன்ன இப்ப வந்து 1980sல இருந்தே இவங்க வந்து மார்க்கெட்ல இருக்காங்க. We are this is also one of our sister concern where we want to promote their whole wheat atta. இதுல வந்து we have a share, and
Even the brand also is going to come under RA Foods in another say or 2-3 months time. We will get associated with them also, and it's going to go forward. So this is about Raw Foods, the products that are available, Engloda infrastructure, and the other products that we have got. Thank you. Thank you. Thank you very much, ma'am. A wonderful presentation about your raw foods. நிறைய பேருக்கு நீங்க முதல்ல சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா ரா ஃபுட்ஸ் அப்படிங்கிற வந்து நேம் உண்டான ரீசன் வந்து எல்லாத்துக்குமே பெரிய கேள்வியா தான் இருந்தது. பட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அடுத்தபடியா நம்மளோட 15-20 மினிட்ஸ் ஓகேங்க. யூஸ்வலா வந்து எங்களோட அனைத்து மீட்டிங்க்கும் வந்து இதயம் முத்தண்ணாச்சி வந்து ரெகுலர் விசிட்டர்ல இருப்பாரு. முதல் கேள்வி வந்து அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு அவர் வந்து ஐ திங்க் அவர் இன்னைக்கு வரலைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க செல்வகுமார்? ஜாயின் பண்றேன் இருக்காரு. நான் வேற ஒரு மீட்டிங் போயிருக்காரு, ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்காரு. ஓகேங்க. முதல் கேள்வி ரொட்டேரியன் நல்லசிவம் ஃப்ரம் திருப்பூர் ஈஸ்ட். அண்ணா நல்லசிவம்னா இல்ல வர. ஓகே லேட்டா வந்துட்டாரா? ஓகே 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 டிஜிஎன்டி கேக்கலாம். ப்ளீஸ். எனக்கு அந்த மில்லட் நைட்ரஜன் வாஷ் பத்தி சொன்னீங்கல்ல, ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தி ரீசன் ஆஃப் நைட்ரஜன் வாஷ் அப்படிங்கிறது வந்து சார் மோஸ்ட் ஆஃப் த மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்றதுக்காகவும் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் எல்லா பிராண்டும் பண்ற ஒரு விஷயம். அதாவது அரிசி வகைகளையோ இல்ல சாப்பிட்றதுலயோ அந்த சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் வந்து இருக்கும். அது இல்லாம இருக்கணும், அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக they will do a nitrogen wash which we don't generally do it. இப்ப வந்து அதனால வந்து எங்க ப்ராடக்ட்ல வந்து நீங்க வந்து if you think there are insects and it's not suitable னா அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் நாங்க வந்து இந்த 100% hands free packing அப்படிங்கறத இல்ல சார். ரைட் ஃப்ரம் millet processing பாத்தீங்கன்னா we will have to first separate all the dirt dust particles எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு dehulling dehusking then grading and aspirator and then dampening and இது பண்ணும். இதுல வந்து இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்றப்ப என்ன ஆகும்னா இவங்க மத்த இடத்துல எல்லாம் வந்து சாக்ல புடிப்பாங்க, அது தூக்கி திருப்பி they will put it off in another bin and from that bin it will go step by step. அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா மாய்ஸ்சர் பர்சன்டேஜ் ஆக்சுவலா வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாவே அங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும். அண்ட் மில்ஸ் அந்த மெஷினரிஸ்மே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து எலிவேட்டர் வந்து இது வந்து ஃப்ரம் த டே ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து மில் எல்லாருமே வந்து எலிவேட்டர் வச்சிருப்பாங்க. we avoided elevator completely so that அது ஏர்ல புல் பண்றப்ப எங்கேயும் ஒட்டாது. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சின்ன ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே we have done a tweak. for example இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் we have taken care so that there will be no place where the product will get stuck in between. அது 100% வந்து ஒரு மிஷினரிய பிரிச்சு வந்து ஃபுல்லாவே ஓபன் பண்ணி கிளீன் பண்றது அப்படிங்கிறது எல்லா இடத்தையும் நடக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல வந்து we have done changes. So this is one of its kind. அந்த இடத்துல இது நான் சொல்லியிருக்கிறது ஒரு சின்ன விஷயம். நைட்ரஜன் வாஷ் பண்றது இல்ல. அண்ட் மெஷின் பேக்கிங்கே பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் மெஷின்ல பவுச் வந்து ஸ்டாண்ட் பவுச் தான். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன், இட் வில் ஃபில் அண்ட் இட் வில் சீல் பை இட் செல்ஃப். இதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஹியூமன் வந்து அந்த இடத்துல அந்த பவுச் வைக்கிறதோட சரி, ரைட் ஃப்ரம் த பேட்ச் கோட் இது போடுறதுல இருந்து எம்ஆர்பி போடுறதுல இருந்து எல்லாம் இட்ஸ் 100% robotic. This is that way we have done so that you don't have to nitrogen wash actually the packet. அதனால வந்து நம்ம வீட்ல அரிசி வாங்கினீங்கன்னா கூட அதை ஓபன் பண்ற வரைக்கும் வந்து அந்த அரிசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு 15 days to 18 days மேக்ஸிமம் நல்லா இருக்கும். 20th டே ஒரு 25th டே கிட்ட போக போக பாத்தீங்கன்னா அதுல வந்து மாவு ஃபிளார் மாதிரி ஒரு இது வர ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நுமேட்டிக்ஸ் யூஸ் பண்றோம். ஏர்ல புல் பண்றப்ப அந்த ஃபிளார் எல்லாம் தனியா போயிடும், ரைஸ் எல்லாம் தனியா வந்துடும். ஸோ திஸ் மோர் டெக்னிக்கல் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி 2982 இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப சிவியரா வாட்ச் பண்ணிருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி குட் வெரி ஃபெமிலியர் ரைஸ் மில் ஓனர். வெங்கடேஷ் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்காக கேட்டோம். தேங்க்யூ. அடுத்த கேள்வி திரு சென்னகேசன் அவர்கள் ப்ளீஸ் சார். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க. நல்லசோமண்ணா யூ கேன் ஆஸ்க். கேக்குதாங்க? ஹலோ கேக்குதுங்க. ஆடிபிள்? ஐ அம் ஆடிபிள்? எஸ் நா. நல்லசோம் சார் உங்களோட அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னாடி சென்னகேசவன் சார் இல்ல அவரால அன்மியூட் பண்ண முடியல. நல்லசோமண்ணா ப்ளீஸ் ப்ரோசீட். ப்ளீஸ். Thank you for the opportunity. Madam, very impressive growth and very impressive products. எனக்கு ஒரு நாங்களும் we are in exports and as well as on the B2C retail chainல இருக்கிறோம். பட் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ நீங்க பண்ற இதுல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் அண்ட் பீப்புள் என்னன்னா they are very crazy about ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன். இதுல கெமிக்கல் இல்லையா, இன்ஆர்கானிக்கெல்லாம் இல்லாம ஆர்கானிக் பிராண்டடா அப்படின்னு பார்க்குற சூழ்நிலையில் இருக்கோம். இல்லை நாங்களும் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு ஆர்கானிக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸா ஏன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் இந்தியாவில் ஹை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஓப்பனாக சொல்கிறேன், இட்ஸ் ஹை. அதனால ஆர்கானிக் மேலே பீப்புள் ஆர் வெரி கீன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது கொண்டு வரீங்களா, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? சார் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயம் வந்து சர்டிஃபிகேஷனா வேணும் அப்படிங்கிறத விட எங்க ஜாக்ரி ப்ராடக்ட்ல வந்து we can certify it organic. மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் we are procuring the raw material from various places. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகால இருந்து வாங்குறோம், குஜராத்ல இருந்து கம்பு வருது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லொகேஷன்ஸ்ல இருந்து வரப்ப அடிக்குவேட் மில்லட் சப்ளை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வரலங்க. We purchase millet a lot. இந்த வருஷம் for example Banyan குதிரவாளி வந்து is in heavy demand. நாங்க எல்லா இடத்துலயும் வந்து we are trying to procure it. So once we have a system in which ஒரு பர்டிகுலர் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் நம்மளால அடிக்குவேட்டா மில்லட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சிஸ்டம் வரப்ப we can try buying it as organic. இப்ப வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது போறது வந்து which we have not planned. பட் ஜாக்ரி பவுடர்ல இட்ஸ் ஆர் ஓன் கல்டிவேஷன். சுகர் கேன் நம்ம ஓன் சுகர் கேன். இது வந்து லேண்ட் வந்து இட் இஸ் அ வர்ஜின் லேண்ட் அண்ட் அதனால கெமிக்கல் ஃப்ரீ, 100% கெமிக்கல் ஃப்ரீ. அது வந்து we are trying to certify sir. அது we have applied for it, which we should get it in a couple of weeks. அது வந்து வந்துரும். மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அடிக்குவேட் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியலே இல்லை. எல்லா இடத்துல இருந்துமே ப்ரொக்யூர் பண்றோம். நல்ல குவாலிட்டியான மில்லட்டா வாங்குறப்ப ஆர்கானிக் சர்டிபிகேஷன் போறப்ப அவங்க வந்து இந்த பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு 110 rupees கிட்ட போகுது. ஆர்கானிக்னு நீங்க சர்டிஃபை பண்றப்ப 200 225 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுது பர் கேஜி. ஸோ அது வந்து மாஸ் B2B சேல்ஸ்க்கு வந்து இஸ் நாட் yet we are not very accustomed to it yet. Maybe in the future we will try doing it sir. First ஜாக்ரி பவுடர்ல டெஸ்ட் பண்ணி நாங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் we will get into the other products in organic. Thank you. சார் சென்னகேசவன் சார் உங்களோட கேள்வி அடுத்து. வணக்கம் கேக்குறாங்க? ப்ரோசீட் பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதி பிறந்த மண்ணிலிருந்து ஒரு இயற்கை விவசாயி பேசுகிறேன். எனது மகள் பிரியா ஒரு சிறப்பான நான் 13 வயதில் சாப்பிட்ட உணவை நினைவுபடுத்தி கூறிவிட்டாள். மிக மிக அருமை. அதாவது நாங்கள் வந்து கம்பு, குதிரைவாலி, சிவப்புச்சோளம், உருட்டுச்சோளம், காடக்கண்ணி, பனிவரகு எல்லாமே உண்டு வளர்ந்த மனிதன் நான். வயது எனக்கு மிக குறைவு, 76 தான் ஆகிறது. டார்கெட்டு 130 சிறுதானிய மூலமாக செய்கின்றேன்.
எனது மகள் குதிரைவாலி கிடைக்கவில்லை என்று ஒரு குறை சொன்னால் நான் விரைவில் உங்களுக்கு கேக்குதா பிரியா கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். அப்பா பேசுறேன்டா எட்டாவதுல இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க. குதிரைவாலி இங்கே நமது பகுதியில் ஆர்கானிக் குதிரைவாலி தாராளமா கிடைக்கும். ஏற்கனவே கம்பு உனக்கு சாம்பிள் அனுப்பியிருந்தேன். அதே போல கம்பு கிட்டத்தட்ட உனக்கு கம்பெனிக்கு தேவையான குதிரை கம்பு என்னால் சப்ளை செய்ய முடியும். அதாவது சப்ளை செய்ய முடியும். உன்னுடைய பணி மேலும் சிறக்க எட்டயபுரம் பாரதி மணியிலிருந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையசவன். Thank you, sir. Thank you, sir. Thank you very much. Next question from NVR Srinivasan, sir, please. சரி, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் அன்மியூட் பண்ணுங்க சார். Srinivasan sir, unmute பண்ணுங்க. Yeah. Can you hear me now? Yeah. Good evening to all of you, Madam Priya, Madam. Good evening. Can you hear me now? Yeah. Yes, sir. It is not a question from my side, but is an insight. In the last 15-20 minutes, and particularly in last 10 minutes, we have some good discussion about this millets and organic points and other things. Actually, it is not a question, but an insight. Now, most of the times with your interaction, I came to understand that it is completely automated, and before automation, the product processing and the product itself is almost chemical free. Now, organic in India is a very. Can you hear me, madam? Yes, sir. Yes, sir. Organic. Sir, please make it short because more other people are waiting for questions. Yeah. Okay. Organic, basically, it will take some time because soil has to be organic. Now, the potential of the millets today, which is growing in a niche category, what I thought is, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மில்லட் வந்து பிரீமியம் செக்மெண்ட்ல இருக்கிறதுனால ஆல்ரெடி கான்ஷியஸ் எல்லாம் மார்க்கெட்ல டெவலப் ஆகி வருது. உங்களோட ஆர்யா ஃபுட்ஸ் பிராண்ட் ஏதோ இருக்கோ அதுல வந்து கெமிக்கல் ஃப்ரீங்கிறது சொல்றதுக்கு இஸ் தேர் எனி லிமிடேஷன், இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? பிகாஸ் market side, the other side of what I can see, the potential for chemical free communication and the perceiving by the customer about chemical free, which is very high, because organic ingradhu ipo sollave mudiyadhu or 5-6 years varaikum, except 100% like Jaggery, where you have put lot of effort that you can claim and say. But what about that to say my millet, Arya food millets are chemical free? Sir, Srinivasan sir, இந்த கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ட் நம்ம போடுறதுனா as far as raw material எங்க கிட்ட வந்த வரைக்கும் ப்ராசஸிங்ல நாங்க எதுவும் யூஸ் பண்ணல. பட் when you are chemical, the raw material for that matter, whether it's chemical free, அவங்க யூசிங் பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு we have not grown. ஒன்னு. ரெண்டாவது வந்து இது can go around. தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னா my purchase manager, we can always find a source to get good material. And another, இதை எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து when it is coming from various parts of India, we are talking about like 200 to 300 tons. அது வந்து வேற வேற லொகேஷன்ல இருந்து நமக்கு வந்து வரப்ப we are more concerned about getting the 200 tons. அதுவே வந்து is becoming a question for us. அதை தாண்டி we are purchasing அதை வந்து chemical free அப்படின்னு பாக்குற அளவுக்கு we have not been established in millets as such as a plant-ஆவே நமக்கு வந்து we are not getting it in that control. So raw materialum நமக்கு கிடைக்கிறப்ப when we have a farmer, we have registered for the farmer producer company. So அந்த டைம் வந்து நம்ம கல்டிவேஷன்ல நம்ம இன்வால்வ்மெண்ட் இருக்கிறப்ப we will have a better control on the raw material. That time we will definitely use that word, sir. But that has a process, so it will take some time. Thank you. Okay, sir. Thank you very much.
Next question from DGND Muthaiya Pillai. Sir, your question, please. DGND. Yeah, good evening. Yeah, can you hear me? Yes, sir. Yes, sir. Please proceed. Yes, na, please proceed. Sir, mute ஆயிருச்சு. Yeah. Proceed. You can hear me? Yes, sir. Good evening, madam. Really, congratulations for your wonderful efforts. And I really salute the women empowerment. Another question வந்து பொதுவா நீங்க you talked about your company product and success stories. I want to hear a challenge. Usually entrepreneurனாலே வந்து you would have faced lot of challenges when you come up in the ladder. So அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஸ்பெஷலி இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவு எஃப்எம்சிஜில வந்து the market acceptance நீங்க சொல்றீங்களே கஸ்டமர் அக்செப்டன்ஸ் உங்க ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு அதுக்கு வந்து you would have faced lot of challenges if I'm correct. Probably there will be a breaking point. நீங்க ஏதாவது ஒரு so அந்த மாதிரி not only this for an example I'm quoting அந்த மாதிரி ஏதாவது ஒரு challenges வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணீங்கன்னா probably that will be a எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாம் when I started ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த பிசினஸே வேண்டாம் நம்ம வந்து இழுத்து மூடிட்டு போயிடணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு தான் then I started. So அதனால தான் கேட்கிறேன். You would have faced lot of challenges. அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா probably it will be a message for us. Definitely, sir. That's a question. In the question, it has kept lingering with me for a long time. அதாவது ஆரம்பிச்ச புதுசுல நாங்களும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் போனேன் சார். நான் ஐ டூ வாஸ் இன் ஒன் ஸ்டேஜ் ஒரு 6 monthsல வந்து ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஐ ஷுட் சே அப்போ வந்து my husband, my relatives, என் அப்பா எல்லாம் everybody were motivating. You cannot decide something with 6 months அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் அதுவும் வந்தது. பட் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா when we were starting millets மட்டும் எடுத்துட்டு போனப்ப மார்க்கெட்டுக்கு மில்லட்டா எடுத்துட்டு போனப்ப மார்க்கெட் இதுதான் மில்லட் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏற்கனவே மார்க்கெட் ஷேர் இருக்கு ஆல் பிக் பிராண்ட்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அந்த குவாலிட்டிக்கும் நம்ம குவாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. திஸ் வாஸ் லைக் சம்திங் திஸ் இஸ் லைக் an apple and what's selling in the market was like very I don't know what to compare with it. ரொம்ப ஒரு third or fourth grade product வந்து வித்துட்டு இருக்காங்க. So அந்த டைம் வந்து we found it very difficult to push this new brand into the market because the rates are different, the pouch packing is different and சில பேர் வந்து அந்த பிபி கவர் எல்டி கவர் அதுல எல்லாம் போட்டு வித்து they are selling it and we are finding இப்ப பிராண்டா போய் அவங்க உட்கார்றப்ப பிராண்டாவும் அக்செப்ட் பண்ணல. அட் த சேம் டைம் இந்த மில்லட் வந்து இது வந்து நல்லா இல்லைன்னு அவங்க சொல்லல மார்க்கெட்ல. பவுச் நல்லா இருக்கு வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. அண்ட் தட்ஸ் வென் மை மென்டர் from the industry, his name was GVS. We all were brainstorming இவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இவ்ளோ பண்ணியிருக்கோம் what to do அப்படின்றப்பதான் we wanted to take the running horse with us. So commodity ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து we should take it up அப்படின்னு சொல்லி we started in commodity. அப்ப நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான் சூஜி and vermicelli. That is something which is consumed every day in அது வந்து ஒரு monthly budgetல it will have 2 kgs or 3 kgs of this product in the B and the C category of the people. B plus to C category. So அந்த ப்ராடக்ட் ஒன்னு வந்து we took it up. இந்த சூஜி அண்ட் வம்சலி we took it as a running horse. So இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து ஃபர்ஸ்ட் மில்லட்ஸ் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்தோம். வால்யூம் வாஸ் வெரி லெஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்தப்ப பீப்புள் ஸ்டார்டட் பிக்கிங் த பேக்கெட் அண்ட் கன்சியூமிங் இட். ஸோ அதுல குவாலிட்டி கொடுத்தோம். அதுல வந்து பெஸ்ட் குவாலிட்டியா கொடுத்தோம். ஃபார் தட் மேட்டர் நம்ம வெர்மிசெலி பண்றதே வந்து ரெட்டக்கிளி அந்த பிராண்ட்ல இருக்கிற ஃபிளார் தான் யூஸ் பண்றோம். ரிஃபைன் வீட் ஃபிளார் யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் அ ப்ரீமியம் ரேட் ஒன். அதை வச்சுதான் எடுத்து நாங்க பண்ணினோம். ஸோ இது வந்து ஒரு ரன்னிங் ஹார்ஸா அந்த பிசினஸ் வந்து took it up. ஒரு டிப்புக்கு போய் அப்புறம் தான் நாங்களும் we stood up. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குல்ல, ஸோ இந்த பிராண்ட்ல வர அடுத்த ப்ராடக்ட்டும் வந்து இட் வில் பி குட். இதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற they came to that. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டரே இதை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தோம். அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க. அடுத்தது வந்து வாட் we did was once they started taking our product,
they liked it and அடுத்தடுத்து ஒன் கன்சியூமர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை வாங்கிடுறாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நாங்க இப்போ பிளான் பண்றது எல்லாமே நாவல்டி ப்ராடக்ட் ஒன்று வச்சிருந்தோம் அப்படின்னா அது கூட வந்து ஒரு கமாடிட்டி ப்ராடக்ட் ஆர் சம்திங் விச் வில் புல் இட் அலாங் வித் டு த கன்சியூமர். கடைக்காரங்களும் அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் புல் ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும், புஷ் ப்ராடக்ட் ஒன்று இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி we took up this concept and I think it's working out today for us because of that, sir. Oh, wonderful. Thank you so much. I think your premium product was pulled by the run rate products. So you had both combination for push and pull. Yes. Wonderful, yes. Wonderful. Thank you, ma'am. Thank you so much. Thank you so much. Sir. Thank you, ma'am. Thank you, DG. Next question from Muthuraman. Muthuraman, sir. Can you hear me, sir? Yes, sir. Proceed. Thank you. Good evening to all of you. நான் முத்துராமன், தூத்துக்குடி ப்ரோட்டக்ட் கிளப் ஆஃப் பியோன் சிட்டி தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன். முதல்ல இந்த மீட்டிங்கை எனக்கு இன்ட்ரோ பண்ண ராஜபாளையம் செல்வராஜ் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சார் மேடம், குட் ஈவினிங் மேடம். என்னோட சின்ன கொஸ்டின் தான், ஒன்றும் இல்லை. ஆஸ் அ ரொட்டேரியனா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும்னா யாரை கான்டாக்ட் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா. Sir, Sundar sir from Coimbatore was there with us. He's on board for in Raw Foods for sales and marketing. He's only taking over it completely. If you can, I think he can share his number in the chat box. And avanga kita, if you can get in touch with him, he'll be able to guide you through that, sir. Okay, madam. Thank you, ma'am. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Next question from Rangarajan. Rangarajan, sir, please. ரங்கராஜன் சார். ஓகே, ரங்கராஜன் வந்து சாட் பாக்ஸ்ல வந்து क्वेश्चन போட்டிருக்காரு. क्वेश्चन வந்து will absence of nitrogen wash cause reduction in shelf life of the product அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நைட்ரஜன் Yes, nitrogen wash பண்ணலனா shelf life வந்து yes it is a question, but it depends on the product. அது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறுங்க சார். It's not மில்லட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சூஜிக்கு ஒரு மாதிரி இருக்கும். So that's more technical. அவங்க வந்து it depends on the process that we are using. அது entire process-ஐயும் வச்சாதான் shelf life-ங்கிறத டிசைட் பண்ண முடியும். It's just not nitrogen wash. Okay, thank you. Next question is from myself. இந்த நீங்க ஓவரால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்டையர் இந்தியா பண்றீங்களா இல்ல ஒன்லி தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? Our presence is there in Karnataka, Andhra and Kerala வந்து major product noodles is going, sir. இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 லொகேஷன்ல இப்ப கரண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா மும்பைல ஒருத்தவங்க வாங்கிட்டு ஒரு எஸ்எஸ் இருக்காங்க and Orissa-la ஒருத்தவங்க இருக்காங்க. Other than that we are not present in India. It's Andhra, Karnataka, Kerala, Tamil Nadu and 2 more people from Mumbai and Orissa. ஜெனரலா உங்க ஓவரால் ப்ராடக்ட்ல வந்து what is the people like எது மோஸ்ட் லைக்டு ப்ராடக்ட்? ஜெனரலா எது வந்து அதிகமா மக்கள் விரும்புறாங்க? இப்ப வந்து கரண்டா வந்து it is jaggery powder, country sugar, இது நாடு சக்கரை. பட் ரெகுலரா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா vermicelli and suji is having a good impact, very good impact. And in fact ரொம்ப ஈஸியா ஷெல்ஃப்ல வந்து ஒரு ஸ்பேஸ் குடுக்குற அளவுக்கு கொண்டுட்டு போனது அப்படின்னா வந்து suji and vermicelli. Thank you ma'am. Next question NK Premnath. Sir, good evening, sir. Good evening, ma'am. Good evening, sir. First of all, this is Premnath from Road Palani IP. Yes, sir. So, ma'am, the question for you. என்னோட wife வந்து she's making some craft items from home itself, and she is selling online. Okay. Likewise, நீங்க வந்து நீங்க e-commerce platform encourage பண்றீங்க? E-commerce, yes, definitely, sir. That is going to be the future. Adla our presence is there in e-commerce. Okay. Sales volume அப்படினு பாத்தீங்கன்னா I wouldn't say ஒரு 2 to 3% தான் இருக்கு. Nothing more than that from e-commerce.
ஓகே, டைரக்டா செல்லிங்கா மேடம், இல்ல த்ரூ எங்களை மாதிரி இப்ப சம் டிஸ்ட்ரிபியூட்டர் சேனல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? Distributor channels, e-commerce la கேக்குறீங்களா சார்? Yes, ma'am. No, e-commerce is direct selling, sir. We don't have a distributor channel. Okay, வால்யூம் வந்து பெருசா இல்ல, அதனால நாங்க அத பத்தி not gone in deep for that. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ஒரு கிஃப்ட் பேக்கிங் மாதிரி ஒரு மந்த்லி இந்த மில்லட்ஸ் ஐட்டம்லாம் வாங்கணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு இப்போ நிறைய வீட்டில் அதை போய் தேடி போய் யாரும் போய் இன்ட்ரெஸ்டா எடுத்து வாங்குறது இல்லை. இ-காமர்ஸ் வாங்குறாங்க மேக்சிமம் பீப்புள் இந்த மில்லட்ஸ் இது எல்லாமே. இப்போ நான் வந்து இருக்கிற ஊர் வந்து பழனி. இப்போ இந்த மாதிரி அர்பன் சைட்ல எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே மேக் இட் ஓன். அவங்க எல்லாம் சில பேர் வந்து ஒரு 20 to 30% வந்து அவங்க இ-காமர்ஸ்லயே வாங்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த 30% கவர் பண்ணோம் அப்படின்னா எகைன் நம்ம இந்த தமிழ் சந்தைன்னு ஒரு கடை போடலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் மேடம். அங்க வைக்கலாமா இல்ல இ-காமர்ஸ்லயே பண்ணலாமா? இப்போ நீங்க ஒரு 500 to 600 rupees ஒரு கிஃப்ட் பேக்கிங் மாதிரியோ இல்ல மந்த்லி பர்ச்சேஸ் மாதிரியோ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை டைரக்டா நம்ம த்ரூ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம். சரி, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வச்சிருக்கேன். உங்களோட இதுல பிளாட்ஃபார்ம்ல இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா பண்ணலாம் சார். there are couple of people மதுரையில ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு எங்க கிட்ட. நீங்க சொல்ற மெத்தட்ல அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க சார். எப்படின்னா they will purchase it from us in bags. அவங்க வந்து they are having an e-com portal ஒன்னு இருக்கு, plus door delivery and a shop மூணுமே வச்சிருக்காங்க, and they sell it either ways. So that is definitely possible, and I don't see anything that can stop us from doing it. Right, no. Right, no. Right, no. I'll get in touch with you. Thank you. Yeah, thank you, sir. Thank you. Thank you, sir. Very much. Next question from Rotarian Selva. Sir, please. Good evening, madam. The cookies பத்தி சொன்னீங்க. Yes, sir. அது இப்ப மார்க்கெட்ல இருக்கா? இல்ல சார், அது மார்க்கெட் நாங்க வந்து we have அது வந்து ஒரு நாவல்டி ப்ராடக்டா தான் ஆரம்பிச்சோம். and again சுந்தர் சார் தான் வந்து pushed us to do it. அத we did it and we gave samples to some people, and அதுல இருந்து it went to Cancer Institute and we got the order from them after testing. அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். we have not actively got marketing அதுல இன்னும் நாங்க ஆரம்பிக்கல. But we are having plans for it. இப்போ இந்த pandemic situation முடிஞ்ச பிறகு we are planning to do it. Number 2, மேடம், இப்போ இந்த ஆம்வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லி 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு ஒரு பெரிய ட்ரிங்க் பண்ண கொடுத்துட்டு இருக்கேன். எஸ் சார். அது நிஜமாலுமே அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹைலி ஃபோக்கஸ்ட்ல போக்கஸ்ட்னு தான் சொல்லணும். அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு எதாவது ஸ்டார்ட் பண்ற ஒரு ஐடியா இருக்கா மேடம்? டெஃபினட்டா இருக்கு சார். அண்ட் வி ஆர் பிளானிங் இன்னொரு பிராண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட தே ஆர் ஒர்க்கிங் ரெகுலரா யூஸ் பண்ற அந்த கீலையே வி வாண்டட் டு பிரிங் சம்திங் டிஃப்ரெண்ட் லைக் அஸ்வகந்தா கீ. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அது தனியா ஒரு ப்ராடக்டா கொண்டுட்டு போய் நம்ம மார்க்கெட்ல கொடுத்தோம்னா பீப்புள் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் ஷேர் வந்து நம்ம டெவலப் பண்றதுக்கு we have to spend a lot for branding. So when we give it as an additional product which they are using it in their home, it will be easier for startup like us. அந்த மாதிரி இருக்கிற எங்கள மாதிரி ஸ்டார்ட்அப்க்கு அது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறனால தான் அந்த கான்செப்ட்ல we are trying. Yes, we are working in bringing a product like that. Thank you, madam. Thank you, sir. Thank you, ma'am, for your elaborate answers for all questions. இந்த செஷன் ஓவரால் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன். ஏன்னா எங்க டிஜிஎன்டி எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி நாங்க ரோட்டரியில வந்து அடிக்கடி வந்து இதை பத்தி அதிகமான டாபிக்ல வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து ரியலி இட் இஸ் என்தூசியாஸ்டிக்கான அவங்களோட பிரசன்டேஷன்ல இருந்தது. இதன் மூலம் எங்க ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் வந்து கண்டிப்பா பயன்பெறுவாங்க. ஒரு புதிய இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஒரு புதிய முயற்சிக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஊன்றுகோல உங்களோட இந்த செஷன் இருக்கும். அந்த வகையில ரொம்ப நன்றி. அடுத்ததாக நமது பிரியா வெங்கடேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். ஹலோ மேடம். ஓகே, பிரியா வெங்கடேஷ் மேம், ப்ளீஸ். Your question, please. Hello. Good evening, everyone. Are you able to hear me?
Yeah. Please proceed. So I really want to congratulate Priya ma'am. Even my name is Priya, and I have seen a very good identical Priya over the other side. So hats off to you, ma'am. Thank you, ma'am. Thank you. I am really thankful for the meeting coordinators who are taking so much of efforts to introduce you to this session. And each and every time when I come to the Rotabus meetings, I have seen so many ladies who are doing so much of a wonderful job. So I really want to make you people through the women empowerment throughout our people. இன்னைக்கு மீட்டிங்ல பார்க்கும்போது நான் என்ன தவிர வேற யாராச்சும் லேடிஸ் இருக்காங்களான்னு பார்த்தா நீங்க மாத்திரம் தான் இருக்கீங்க. வேற யாரும் லேடிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் மோரோவர் யாரும் கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் ஹவவர் இங்க சிக்னலோட ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஐ குடன்ட் மேக் இட் மை ஆஸ் அ வீடியோ சேட். But however, seeing you through this session, I really have an appreciation for you. So thank you very much for being a good entrepreneur. Thank you, ma'am. Thank you for all your encouraging words. Thank you, sir. Thank you. Thank you, First Lady from 2982. Next, I would like to invite Rotarian Devasenadipati to give vote of thanks. Deva sir. Devasenadipati இல்ல. Nataraj sir. அண்ணா 1 செகண்ட்னா அதுக்கு முன்னாடி இவர் நம்ம ரவிசங்கர் நீங்க சொல்லிருங்க நான் vote of thanks. Sorry for interruption. Past President Radhakrishnan also raised a hand now. Radhakrishnan sir, please. The last question from Radhakrishnan sir. Past President Radhakrishnan sir, please. I don't think. Okay. Radhakrishnan sir. Sir, illa na vote of thanks போயிருங்க. Okay. Yes. Hello. Yeah, please sir. மேடம் ஒரு சின்ன இது ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த மாதிரி இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த பிசினஸ் எப்படி ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு வரீங்க மேடம்? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து இந்த கோவிட்லயே இருக்கு. பிசினஸ் எப்படி ஸ்கேல் அப் பண்றீங்க? Sir, when we are starting the business itself, we had a roadmap for a long the capacity of the machineries that we purchased, and when we started we had a proper number in our mind. In the number reach pannom abingiradha mind la vechna aarambichom. So on the unknowingly what we did, the capacity of the machines were also high, and ellame hands free packing nala the human இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நம்ம ஃபேக்ட்ரி எல்லாத்துலேயுமே. ஸோ அது வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ரெண்டாவது வந்து வி சப்போர்ட் த விமன் அரவுண்ட் த வில்லேஜஸ் வேர் ஆர் ஃபேக்ட்ரி இஸ் தேர். ஸோ அவங்க வி ஹாவ் ப்ரொவைடட் வந்து ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் இம்பேக்ட் இருந்தது. ஈவன் இப்போ இந்த டைம்ல கூட லாக்டவுன் அப்போ we are having a lot of issues with the logistics. ப்ரொடக்ஷன்ல எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல எந்த இஷ்யூவும் இல்லை. அண்ட் எல்லாருமே கொஞ்சம் தயங்கின டைம்ல we purchased a lot of raw materials and we supplied last time. அது வந்து கஸ்டமர் பேஸ் கொஞ்சம் எங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு அந்த லாஸ்ட் லாக்டவுன்ல நாங்க பண்ணது, லாஸ்ட் ஏப்ரல் அண்ட் மே பண்ணதுல. All this is a stepping stone for us to reach the customer base that we have got today. And on the vision when we started itana ton இருக்கணும் அப்படிங்கிற அந்த 3 tons per hour அப்படிங்கிறது தான் வந்து it helped us a lot during such time. Okay, thank you madam. Thank you very much. Thank you. A vote of thanks please. Anna Ravishankar na please. Ravishankar ji please. அனைவருக்கும் வணக்கம். 19 ரோட்டாபஸ் நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிரியா மேம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் ரொம்ப நாளா இது பண்ணியிருந்தாங்க. கலந்து கொண்ட ரோட்டரி நண்பர்கள் மற்றும் டிஜிஎன்டி, டிஜிஎம் மற்றும் அனைத்து ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் ரோட்டாபஸ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ அண்ணா. Okay na, right. Thank you all. Okay na, thank you na. Thank you madam. Thank you everybody. Unmute பண்ணிக்கலாங்களா செல்வகுமார்?
அன்மியூட் பண்ணிடலாம், கிளாப் கொடுத்துடலாம். ஆல் ஆர் அன்மியூட்டட். தேங்க் யூ மேம், தேங்க் யூ. நம்பர் கேப் பண்றேன்னு சொல்லிருந்தீங்க. Thank you Sengatron sir, thank you Muthyapalana, thank you Selva, thank you Sengatron. அப்புறம் next week I joined. or information about next week meeting, next week special speaker is Deepak Nambiar, grandson of M.N. Nambiar. அவர் பேச போறது Nambiar style of business, and he is the one of the leading corporate trainer. அவரோட டைம் வந்து கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் சிரமப்பட்டு வாங்கியிருக்கோம். ஸோ we need more participation. Thank you na. Thank you all. Thank you. Shall we end up the meeting? Yes, please.